மக்களவை தேர்தல் நாளை நடைபெற உள்ள நிலையில் கோவையில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்த பாஜக பிரமுகர் சிக்கியிருக்கிறார். கோவையில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்த பாஜக பிரமுகர் சிக்கியிருக்கிறார். 81,000 ரூபாயை பறக்கும் படை அதிகாரிகள் தற்போது பறிமுதல் செய்திருக்கிறார்கள். மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் மோகன் இணைக்கிறார். மோகன், நாளை தேர்தல் நடைபெற இருக்கிற நிலையில இன்று பாஜகவினர் பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்டிருக்காங்களா? இப்போ சிக்கிய அந்த பாஜக பிரமுகர் யார்? எவ்வளவு தொகை கைப்பற்றப்பட்டிருக்கு? முழுமையான விவரங்கள் என்ன? நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை காலை ஆரம்பிக்கக்கூடிய நிலையில் முன்னதாக வாக்காளர்களை தன்வசம் ஈடுவதற்காக பாஜகவினர் நேற்று நள்ளிரவு பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்டிருந்த பொழுது அவர்களை கையும் களவுமாக தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பிடித்திருக்கின்றார்கள். பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுபவர் அண்ணாமலையின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் வசந்தராஜன். பாஜகவின் தரப்பில் போட்டியிடக்கூடிய இவருக்கு வாக்கு சேகரிக்கும் விதமாக பாஜகவினுடைய மண்டல தலைவர் ஜோதிமணி என்பவர் வாக்காளர்களுக்காக பணம் கொடுப்பதாக பறக்கப்படை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைக்கப்பட்டது. தகவலின் அடிப்படையில் நள்ளிரவு விரைந்து சென்ற அதிகாரிகள் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பூர்வப்பட்டி பகுதியில் உள்ள மாரியப்பன் என்பவரின் டீ கடையில் வைத்து வார்டு வாரியாக வாக்காளர்களுக்கு பணம் வழங்குவதற்காக நோட்டில் பிரித்து எழுதி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்களை அதிகாரிகள் பிடித்தார்கள். உடனடியாக அவர்களிடம் பிடித்த பணத்தை எண்ணி பார்த்த பொழுது கிட்டத்தட்ட 81,000 ரூபாய் இருப்பது தெரிய வந்திருந்தது. பிடிக்கும் பொழுது வாக்காளர்களுடைய பெயர்கள் அடங்கிய முகவரிகள் அடங்கிய பூத் சிலிப்புகளும் கையில் இருப்பதையும் கைப்பற்றினர். புலுவம்பட்டி பஞ்சாயத்தில் வார்டு எண் 12, 13, 14, 15 ஆகிய பகுதிகளில் வாக்காளர்களுக்கு பணம் விநியோகிக்கப்பட்டதாகவும் அடுத்த வார்டுகளுக்கு பணம் விநியோகிப்பதற்காக அந்த பூத் சிலிப்புகள் மற்றும் இதர விடயங்கள் குறித்து எழுதி கொண்டிருப்பதும் ரீசெக் செய்து கொண்டிருந்த பொழுதும் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. பாஜகவினர் நாளை தினம் வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய நிலையில் நேற்று நள்ளிரவு வாக்காளர்களை ஈர்க்கும் வண்ணம் ஓட்டுக்கு 500 ரூபாய் தருவதற்காக டீ கடையில் வைத்து பிரித்துக் கொண்டிருந்த பொழுது பறக்கும் படை அதிகாரிகளால் பிடிக்கப்பட்டிருப்பதாகவும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. வாக்காளர்களுக்கு பணம் தரக்கூடாது, பணம் தரமாட்டோம், பாஜகவினருக்கு மக்களிடம் தாமாக செல்வாக்கு இருக்கிறது என்று தெரிவித்து வந்த நிலையில் பாஜகவினர் சொல்லி வந்த நிலையில் அவர்களே பணப்பட்டுவாடாவில் நள்ளிரவில் ஈடுபட்டு பறக்கும் படை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு நன்றி மோகன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.